அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு மூன்றாம் எண் கூட்டு எண்ணிக்கையா இருக்கிற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள். அதாவது 3, 12, 21 அண்ட் 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூன்றாம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்த தேதியில் பிறந்த உங்களுக்கு ராசி அதிபதி, ராசி அதிபதின்னு இல்லை, உங்களுடைய எண்ணின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஸோ குரு பகவான்றது பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஜூபிட்டர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ வியாழன் தான் அந்த குரு பகவான் சொல்கிறது. ஸோ இந்த குரு பகவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவர் ஒரு புத்திரக்காரகன் இவரை அழைப்பாங்க. அண்ட் இவர் தான் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், தர்ம சிந்தனை போன்ற விஷயத்தெல்லாம் ஊக்குவிக்கிறவர் இவர் தான். ஸோ இவருடைய ஆதிக்கத்தில் பிறந்த எண்ணில் பிறந்த நீங்கள், அதாவது 3, 12, 21 அண்ட் 30 இந்த தேதிகளில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, தர்ம சிந்தனையை என்றைக்குமே நீங்கள் கடைப்பிடிக்கிறவங்களா இருப்பீங்க. எப்பயுமே உங்கள் தர்ம சிந்தனை தர்மத்தின் வழி தான் நீங்கள் நடப்பீங்க. எப்பவுமே அது உங்கள் பிளட்டிலே ஊறி இருக்கும். தர்மம் என்றைக்குமே தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பீங்க நீங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திமானாக விளங்குவீங்க. நீங்கள் ஒரு டீச்சரை போல் விளங்குவீங்க. அண்ட் எல்லாருக்குமே நல்ல விஷயத்தை தான் நீங்கள் போதிப்பீங்க. அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அமைவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் நீங்கள் கூட வச்சுப்பீங்க. துரோகிகள் அண்டு தீய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் அண்டவே விட மாட்டீங்க நீங்கள். ஸோ அப்பேற்பட்டவங்க தான் நீங்கள். ஸோ குரு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குரு ஒரு எப்பயுமே ரொம்பவே இருக்கிறதுலே 9 கிரகங்கள்லேயே குரு தான் 100%, அதாவது 100% நல்ல கிரகம், சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு தான் ஒருத்தவங்களுக்கு திருமணத்தை டிசைட் பண்ணுறது இவர் தான், குழந்தை பாக்கியம் கொடுக்கறது இவர் தான். ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் குரு பெயர்ச்சியை ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா கருதுவாங்க. ஸோ குரு பலன் இருக்கா, யாராச்சும் கல்யாணத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்க போறீங்கன்னா குரு பலன் இருக்கா இல்லையா அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ குரு பலன் இருந்தால் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜே நடக்கும், இல்லைனா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஸோ ஒரு திருமணம் அண்ட் குழந்தை பாக்கியத்தில் குரு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுல நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவானுடைய எண்ணில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருப்பீங்க. அண்ட் இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ குருவோடைய சொந்த நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த நட்சத்திரம் 3. ஸோ அது பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம் அண்ட் பூரட்டாதி. ஸோ புனர்பூசம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலையும் இருக்குது அண்ட் கடக ராசிலையும் இருக்குது. விசாகம் பார்த்தீங்கன்னா துலாம்லேயும் இருக்கும் அண்ட் விருச்சகத்துலேயும் இருக்கும். அதே போல் பூரட்டாதி பார்த்தீங்கன்னா கும்பத்துலேயும் இருக்கும், மீனத்துலேயும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வர பூரட்டாதியாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா ரொம்பவே உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஏன்னா குருவுடைய சொந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஸோ அதனால் உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அண்ட் இதில் இதுக்குள்ளே ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, மீனராசியில் பிறந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட சொந்த வீட்டிலே நீங்கள் பிறந்திருக்கீங்க, குரு சொந்த வீடாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அதே போல் குரு ஆட்சி பலம் பெற்று நீங்கள் பிறந்திருக்கீங்களா, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அந்த சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு எந்த வீட்டில் இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அவர் கேந்திரத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது, திரிகோணத்தில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு 1ஆம் எண் 2ஆம் எண்ணிலலாம் நான் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும், டீட்டெயிலில் தெரியும். ஸோ 1, 4, 7, 10 லக்னத்துலேருந்து 1, 4, 7, 10 இந்த தேதி இந்த எண்ணில் இந்த கட்டத்தில் எல்லாம் குரு இருந்தாலும், இல்லை 5, 9 குரு இருந்தாலும் ரொம்பவே நல்லது உங்களுக்கு. ஏன்னா அவர் ஃபுல் பலத்தோடு இருக்கார், நல்ல நிலைமையில் இருக்காருன்னு அப்படின்னு அர்த்தம். அதே போல் மீன ராசிலேயோ இல்லை தனுசு ராசியிலோ இருந்தாலும் ரொம்பவே நல்லது. ஏன்னா அவருடைய சொந்த வீடு அது ரெண்டுமே. அண்ட் கடக ராசியில் இருந்தீங்கன்னா குரு அவர் கடக ராசியில் உச்சம். ஸோ 100% நல்லது மட்டும்தான் உங்களுக்கு பண்ணுவார். ஸோ அங்கே இருந்தாலும் ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த இடத்துலலாம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு
உங்கள் லைஃப் வந்து யாராலையும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து டேக்கிள் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த உள்ள தைரியம் எல்லாமே தன்னம்பிக்கையும் குரு உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நட்பு வீட்டில் இருந்தாலும் நல்லது, பட் இருந்தாலும் வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னா ஆட்சி பலமும் உச்ச பலமும் இல்லை 5, 9 கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குரு பார்க்க கோடி பலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து குரு பார்க்குறாருன்னா அவங்களுடைய ராசி வந்து புனிதமடைகள்னு அர்த்தம். ஸோ அவருக்கு குருக்கு வந்து நேர்பார்வை எல்லா கோள்களுக்குமே ஒரு 7ஆம் பார்வையான அதை 180 டிகிரி நேராக பார்ப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த அடிஷனலாக வந்து இவருக்கு 2 பார்வை இருக்குது, 5 மற்றும் 9. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9 ஆகிய பார்வை இவருக்கு உண்டு. ஸோ இவர் பார்த்த வீடு எல்லாமே புனிதமடையும். ஸோ அந்த மாதிரி ஒரு அம்சம் வர்றப்ப, கோச்சாரத்தில் வர்றப்ப எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஸோ அப்படின்றப்ப உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு மட்டும் விட்டுருவார, உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஸோ இவருடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான குரு தட்சிணாமூர்த்தியை கோயிலில் போய் வணங்கலாம். அல்லது வீட்டிலேயே வந்து தெற்கு திசை நோக்கி கடவுளை வச்சு நீங்கள் அந்த சுண்டல் மாலையை அணிவிச்சு, பொன்னிற மாலை சொல்லுவாங்க, அதாவது பொன்னிறமாக இருக்குல்ல, இந்த சுண்டலை நீங்கள் மாலையாக வச்சு கோர்த்து நீங்கள் வந்து சாமிக்கு மாலையை மாட்டி வணங்கலாம். அண்ட் தென் பூ மாலை வந்து மல்லிகைப்பூவை வந்து வாசனை கொடுக்கும் நல்லாவே, அது வந்து ரொம்பவே பிடிக்கும் குருக்கு. அதை வந்து நீங்கள் சாத்தி வழிபடலாம். அண்டு இதே போல் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் வணங்குறீங்க. ஸோ அதே போல் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை வழிபட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அண்ட் திருச்செந்தூரில் போயிட்டு முருகரை வணங்கிட்டு வந்தால் பூர்ண குரு அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குருவோடைய ஸ்தலம்னு சொன்னீங்கன்னா அது திருச்செந்தூர் சொல்லலாம். ஆலங்குடிக்கு போகிற ஈக்குவல் பவர் உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க, திருமண தடைகள் விலக திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குருவோட பூர்ண அருள் கிடைச்சி உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ இதே போல் வந்து நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வணங்குறப்ப குரு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து 3 தடவை உச்சரிக்கணும். ஏன்னா 3 வந்து அவருக்கு பிடிச்ச நம்பர். ஸோ அந்த 3 வாட்டி நீங்கள் வந்து அதை உச்சரிச்சினாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 3 தடவை நீங்கள் உச்சரித்து வணங்கினா நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். இது நிச்சயம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு காயத்ரி மந்திரமே 3 வாட்டி உச்சரித்தா நல்லதுன்னுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா, அந்த 3ன்றதே குருவோடைய நம்பர்ன்றதுனால தான். ஸோ இப்போ தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் குருவோடைய பலன் என்ன. ஆக்சுவலாக என்னென்னா குருவுக்கு எந்தளவு பவர், ஏன்னா குருவை தான் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்களே ஆக்சுவலாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குரு மாதிரி தான் வந்து எல்லாருமே பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ குரு பகவானுக்கு இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்கும் உங்களுக்கும் அமையும். ஸோ இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும், உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிக்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் தயவுசெய்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.